வணக்கம். சைலன்ஸ். நகைச்சுவை அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக நடிச்சிட்டு இருந்த எங்கள் சக நடிகர் பொண்டாமணி மறைவு எங்களுக்கு மட்டும் இல்லை, திரைத்துறைக்கும் மிகப்பெரிய இழப்பு. நான் அவங்க கூட கிட்டத்தட்ட 25 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட பாட்டக்கோடி அரணியன் வின்னர் படத்துலேருந்து தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுடைய ஏற்கனவே நான் சொன்னது தான், அவனுடைய உழைப்புன்னு உயிரோடு இருந்த வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்தான். தன் பேங்க் பேலன்ஸை விட மக்களை சந்தோஷப்படுத்தணும். படத்துலையும் சரி, மேடையிலையும் சரி, யார் என்ன கூப்பிட்டாலும் படத்துக்கோ இல்லை ஒரு ப்ரோக்ராமுக்கோ கூப்பிட்டா பணம் எவ்வளோ வேணும்னு கேட்கவே மாட்டான். அவன் சொன்னால் போதும் ஓடிடுவான். அதனால் உழைப்பு மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஓடிக்கிட்டே இருந்த நகைச்சுவை அரசு பொண்டாமணி இன்றைக்கி மறைந்துட்டார். அவருடைய மறைவு அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. எங்களோடு பயணித்த சக நடிகர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை அவங்க பயந்துக்குவாங்க. பொண்டாமணி ரொம்ப நல்ல பையன். எங்கே கூப்பிட்டாலும் ஓடிக்கிட்டே இருந்து பாவம் லாஸ்ட்டில் இது மாதிரி ஆகிட்டான். நல்ல ஏன்னா முதல்ல சினிமாவுக்கு சிலோன்லேருந்து வர்றப்போ முதல்ல சந்தித்த நடிகரே நான் தான். தென்றல் வரும் தெருன்னு ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒய்எம்சியில். தலை நிறைய முடி வச்சுக்கிட்டு அந்த இலங்கை பாஷை பேசிக்கிட்டு அங்கே தான் முதல்ல அவன் சந்தித்தான். அதிலேருந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 35 வருஷமாக எங்களோட ட்ராவல் ஆன அற்புதமான ஒரு மனிதன், நல்ல நடிகன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனிதன். அவருடைய மறைவை எங்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலிலேருந்து கேள்விப்பட ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த புள்ள குட்டியில் அனாதையாக விட்டுட்டு போயிட்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கொஞ்சம் சேர்த்து வீடா, வர்ற காசுகளை சேர்த்து வேணும், கேட்கவே இல்லை. வருமுனேன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா பாவம் சின்ன பையன், அவங்க மிஸ்ஸஸ் நடக்க முடியாதவங்க. நான் தான் அவனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், பொண்ணு பார்த்து கல்யாணம் வச்சு நான் தான் முதல்ல அவனுக்கு பொண்ணு பார்த்தது நான் தான். பொண்டாமணிக்கு ஊட்டியில் பார்த்தோம். அப்புறம் அங்கே பார்த்து ஒரு காஸ்டியூமருடைய பொண்ணு தான் அந்த மாதவி. நான் தான் முதல்ல பார்த்து அப்புறம் சிங்கமுதல் சொல்லி வடிவேல்கிட்ட சொல்லி அப்படி கல்யாணம் வல்லக்கோட்டை முறையில் கல்யாணம் நடந்துச்சு. இன்றைக்கி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப என்ன தான் சொல்லுவது ஒன்றும் புரியல எனக்கு. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. எல்லாரையும் விட்டு பிரிஞ்சுட்டான். உழைப்பாளிங்க. முத்துக்கால சொன்னது மாதிரி நைட்டில் 12-1 மணிக்கு சொன்னால் கூட உடனே பேக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவான். அப்படி ஒரு உழைப்பாளி. இன்றைக்கி நம்மளாம் விட்டு பிரிஞ்சுட்டு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும். பேர் சொல்லி சொல்லுங்கள். நான் தான் தேவிஸ்ரீ. பொண்டாமணி சார் ஒரு 20 வருஷமாக என்னோடய அண்ணன் மாதிரி. அவர் நல்லா இருந்தார். திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே இந்த மாதிரி ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்த்ததில்லை. அவர் கூட நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க, வருத்தப்படுவீங்க, அது ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்திரலோகத்தில் அழகப்பெண், அவர் கூட படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். நாங்கள் எல்லாம் நல்லா ஜாலியான டைப்பு. ஆனால் இப்போ இறந்துட்டேன்னு சொல்லியிருந்தோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் குரூப் எல்லாம் ரொம்ப ஃபீலிங்கில் இருக்கோம். அவர் மேலே நிறைய படம் பண்ணணும், கூடவே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டோம். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இறந்துருவார் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அவர் இறந்ததுக்கு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாள்லேருந்து நல்ல பழக்கமான பையன். நான் டெக்னீஷியன்ஸாக இருக்கும்போதே அவன் நடிக்க வந்தவன். நல்ல பையன், நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ப்ரோக்ராம்லாம் கூப்பிட்டு சொல்லுவான். கூப்பிட்றாங்க, இந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்க, அந்த கம்பெனியில் கூப்பிட்றாங்க, நம்பர் கொடுப்பான். நானே நிறைய சொல்லியிருக்கேன் அவனுக்கு. நிறைய எடுத்து வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் இப்படி வந்தால் ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப நன்றி. உங்க கூட நடிச்ச அந்த பல நடிகர்கள் சில பேர் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்தாலும் பல பேர் ரீதியா ரொம்பவே கஷ்டப்படுற நிலைமையில இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் பொண்டாமணி அவர்களுமே சரி, மற்ற நடிகர்களுமே சரி. இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான அந்த சூழ்நிலை, மருத்துவ வசதி கூட இல்லாத அந்த சூழ்நிலை ஏற்படுறதுக்கான அந்த காரணம் என்ன சார்? எந்த வசதியுமே எங்ககிட்ட அவன் சொல்கிறது கிடையாது. நான் தான் ஓமந்தரில் சேர்த்து விட்டேன் அவனை, என் ஃப்ரெண்டு மூலிமா. அங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தான். நான் அடிக்கடிக்க போய் ஓமந்தரில் பார்த்துட்டு வருவேன். இப்போல்லாம் நிறைய கேமராலாம் அங்கே இருக்காது, பேட்டி கொடுக்குற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். அப்படியே நல்லா சேர்த்து விட்டேன். நல்ல மாதிரியாக இருந்தான். அப்பப்போ விசாரிப்பேன். அவனும் எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருக்கேண்ணே அப்படின்வான். நானும் விட மாட்டேன். வாரத்துக்கு 1 நாள் 2 வாட்டி ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கேன்னுவான். எப்போ கேட்டாலும் அந்த ஊரில் இருக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறேன், அதான் சொல்லுவான். டே ரெஸ்ட் எடுறா, ரெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு உடம்பு ரெஸ்ட் எடு. ஒரு 2 பசங்க வச்சுருக்கேன், சின்ன குழந்தைங்க, அப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்வான். எப்போ கேட்டாலும் வெளியூரில் இருக்கிறது தான் சொல்லுவான். நான் கண்ட லோக்கலில் இருந்து சொல்லவே மாட்டான். ஓடிச்சிட்டே இருப்பான். அவனுக்குள்ளே அவன் தேடிகிட்டே இருப்பான். ஒரு நாளாவது அவனை சந்திக்கலான்னு பார்த்தா அந்த வடபழனி பக்கம் வாடான்னா இந்த வரேன்னுவான். அப்புறம் காணாமல் போயிடுவான்.
நானும் ஏமாந்து போயிடுவேன். அவ்வளோ பிஸியாக இருந்த பையன். நீங்கள் இது மாதிரி படிக்கலாம். மகன் அந்த அளவுக்கு வறுமை அதிகமாக இருக்குது, அதனால தான் பையனோட படிப்பே தொடர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியாது கண்ணா. தெரியாதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. எனக்கு போண்டாமணி நல்ல நண்பர், 2 குழந்தைங்க இருக்கிறது தெரியும். என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான். நான் ஒர்க் பண்ணும்போது அவன் நடிகனாக வந்தவன். அப்போத்துலேருந்தே என் கூட நிறைய என்னை ஒரு எப்படி பார்ப்பானா ஒரு நல்ல மனிதன் நினச்சி தான் என்னை பார்த்துக்குவான். எவ்வளோ பேசணுமோ அவ்வளோதான் பேசுவான். மற்றபடி நானும் அவனை அதிகமாக கலர மாட்டேன். என்ன அவன் உழைப்பு கடுமையான உழைப்பு. நம்ம தமிழ்நாட்டில் கால் வைக்காத இடமே கிடையாது அவன். அது மாதிரி சுற்றி சுற்றி உழைச்சான். என்ன வச்சுட்டு போனான்னு தெரில. இனிமேட்டு பையனை பார்த்து விசாரிச்சா தான் தெரியும். இதுக்கப்புறம் நம்ம பெஞ்சமின் சார் அந்த ஃபேமிலியில் ஒரு ஆளாக லாஸ்ட் வரலாம் பார்த்துக்கிறாரு. நாங்கள்லாம் கூட குழந்தை குட்டி வச்சுருக்கோம், அவருக்கும் குழந்தை குட்டி இருக்குது. அதனால் அவர் 2 பேரும் சந்திக்கிறதுனால அந்தந்த ஊரில் சந்திக்கிறதுனால அங்கங்கே சேலத்தில் இருக்காப்புல நம்ம பெஞ்சமின் சார். அப்போ அவங்க ஆளுக்கு அடிக்க லிங்க் இருக்கிறதுனால அவர் கிட்டேருந்து பார்த்துக்கிறாரு. நான் இங்கே சென்னையில் இருக்கிறதுனால நான் பார்க்க முடியல. அவனை ஃபோனில் பேசுவேன். ஷூட்டிங் இருந்ததுன்னா நேரடியாக மீட் பண்ணுவேன், அட்வைஸ் பண்ணுவேன், நிறைய வாட்டி அட்வைஸ் பண்ணுவேன். இப்போ கூட இந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு படம் சொல்லி விட்டேன். என் கூட நைட்டும் பகலும் நடித்தான். நான் அப்பயே சொன்னேன், நீ வீட்டுக்கு கிளம்பு, ஒரு ரெஸ்டாரண்ட் கூட சொல்லியிருக்கேன். இல்லை நான் நடிச்சு தான் போவேன்னு அடம் பிடிப்பான். சரி அப்படின்னு நான் விட்டுருவேன். அதுமாதிரி அவள் கிட்ட எடுத்து வீட்டாண்ட கூட விட்டு போயிருக்கேன் நிறைய வாட்டி. அதுமாதிரி நல்ல பையன், தர்மம் பண்ணக்கூடிய பையன். பூக்கிறவங்களுக்கு கூட நல்லா நிறைய பேருக்கு யாரும் பசின்னு சொல்லக்கூடாது. இருக்கிற காசை 100 ரூபா 50 ரூபா கொடுப்பான். அவங்ககிட்ட இருக்கிறத கொடுப்பான். அந்த தர்மம் அவனுக்கு இது மாதிரி கை கொடுக்காம போயிடுச்சு. சார் படம் தான் நடிச்சிருக்கிறோம். 350 ஒரு 1000 கூட தான் நடிச்சிருக்கிறோம். அதுக்கு தகுந்த வருமானம் அவனுக்கு சரியாக கிட்டல. சம்பளங்கள்லாம் ரொம்ப கம்மி தானே சொல்கிற மாதிரிலாம். அதனால சேஃப்டி பண்ண முடியாது. ஏன் வாடகை வீட்டில் இருக்கான்? புரியுதா? அவன் இருக்கும்போது நீங்கள் கேட்டிருக்கணும். ஏன்டா சம்பாதிச்சு 300 படம் நடிச்சு என்ன பண்ணீங்கன்னா நீ அவனை கேட்டிருக்கணும். நான் கூட கேட்குறேன், என்னடா பண்ணேன்னா குழந்தைங்க மேலே பாசமான பையன். எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி குழந்தைங்கிட்ட தான் பேசுவான். இதை வாங்கிங்க அதை வாங்கிங்க, இல்லைன்னா கூகுள் பேரில் வருது சாப்பாடு, அதை ஆர்டர் பண்ணி விடுவான் வெளியூர்லேருந்துக்குன்னு. இது மாதிரி வேலைலாம் பண்ணுவான். அங்கே குழந்தைங்க இருக்கிறத சாப்பிட்டு நான் கூட கேட்க மாட்டான். நான் இதெல்லாம் சொன்னேன், நிறைய திட்டுவேன் நான் அவனை. குழந்தைங்களுக்கு இது அதிகாரம் கொடுத்து வளர்க்காதடா, ஏதாவது தேவைப்பட்டு போய் வாங்கி சொல்கிறா அப்படின்னு கூட சொல்லுவேன். இல்லைண்ணே அதுங்களுக்கு அங்கங்கே போக தெரியாதுண்ணா அப்படின்னு சொல்லுவான். சரி உன் இஷ்டண்டா அப்படின்வேன். என் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கான். அது எனக்கு அதான் சொல்கிறேண்ணே, அவங்க பசங்க ஃபேமிலி பற்றி எனக்கு தெரியாது. இவன் தான் எனக்கு நிறைய பழக்கம். பையன் பொண்ணெல்லாம் இருக்கிறது 2 பசங்க இருக்கிறது தெரியும், சொல்லுவான். ஃபோனில் தான் நிறையா குழந்தைங்கிட்ட நிறைய பேசுவான். நானும் அப்படியே வான் பண்ணுவேன். ஏன்டா ஷூட்டிங் நடக்கும்போது ஏன்டா ஷார்ட்டு முடிச்சுட்டு பேசுகிறாங்க, பிரேக்கில் பேசுவான், எல்லாம் பேசுவான். இதுமாதிரி நல்ல பையன், தர்மம் பண்ணக்கூடிய பையன். சரி, ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் பெஞ்சமின். என்னுடைய நீண்ட நாள் நண்பர், என்னுடைய ரூம்மேட்டு. நாங்கள் ஒரு 3 பேர் ரூம்மேட்டாக இருந்தோம். ரொம்ப இன்டிமேட்டாக. நான், போண்டாமணி, நெல்லை சிவா 3 பேரும் மன்சூர் அலிகான் சார் வீட்டு மாடியில் அப்போ இருந்தப்போ நான் அந்த நட்பு எங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் யாருமே 3 பேருமே பிரியலை. அப்படி இன்டிமேட்டாக இருந்தோம். எவ்வளவு இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ நான் வேலைக்கு போனேன்னா கூட இருக்கவங்க அங்கே மன்சூர் சார் ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன். போண்டாமணி வேலைக்கு போனால் எல்லாருக்கும் சாப்பாடு போடுவார். நெல்லை சிவா வேலைக்கு போனால் சாப்பாடு போடுவார் எல்லாருக்கும். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம். அப்படி இருந்த நட்பு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து எங்கள் நட்பு உண்மையாகவும் அவங்க குடும்பத்தில் நான் ஒருத்தனாகவும் இருந்துட்டு வரேன். அவர் உடல்நிலை சரியில்லாத என்கிட்ட சொல்லவே இல்லை முதல்ல. அப்புறம் திடீர்னு இப்போ ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம கிரேன் பண்ணவர்கிட்ட சொல்லி ஓமந்தூர் போய் சேர்ந்துட்டார். சேர்ந்துட்டு ஒரு ஓமந்தூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி காலையில் ஃபோன் பண்ணோன்னா, என்னடா போண்டாமணி ஃபோன் பண்ணுறாரு சொல்லி, என்ன பண்ணி என்ன அண்ணே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டோம், 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். நேற்று நைட்டு தான் சொன்னாங்க 2 கிட்னியும் போயிடுச்சு அப்படின்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன எப்படியாச்சும் காப்பாற்றுங்கண்ணே அப்படின்னாரு.
நாமளே கஷ்டத்தில் இருக்க நம்ம போய் என்னத்தை போய் காப்பாற்று, நம்ம கோடீஸ்வரனா? சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணி தெரியாமல் நான் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயாவுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். அந்த வீடியோ பார்த்துட்டு முதல்வர் ஆணைக்கிணங்க மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஐயா திரு மாசு ஐயா அவர்கள் போண்டாமணி கூட்டு போய் ஓமந்தூர் மருத்துவமனையில் தனியாக ஒரு ரூமை கொடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. ஒரு கிட்னி பதிஞ்சு வச்சுருந்தோம். ஒரு 3-4 முறை போய் கிட்னி வந்தது, அந்த மேட்ச் ஆகலை, மிஸ் மேட்ச் ஆகிடுச்சு. அப்புறம் இதில் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் நீங்கள் பதிஞ்சு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் பதிஞ்சு வச்சோம். அங்கேயும் ஒரு 3 அட்டெம்ப்ட் பண்ணோம். 3 அட்டெம்ப்ட் பண்ணியும் 3 கிட்னியும் மிஸ் மேட்சாக போச்சு. ஒரு இந்த 6-7 மாதத்தில் கடைசியாக 4ஆவதாக ஒரு கிட்னி கிடச்சிது. ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. அது போய் பார்த்தோம். உடனே நைட்டாக கிளம்ப சொன்னாங்க. கையில் காசு இல்லை. அப்போ அர்ஜுன் சாருக்கு ஃபோன் பண்ணோன்னே அர்ஜுன் சார் ஒரு 50,000 கொடுத்தாரு. கொடுத்து கார் வச்சுக்கிட்டு நேராக நீங்கள் போங்க, பின்னாடி எவ்வளோ நாள் நான் பணம் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சார் அனுப்பிவிட்டார். அப்புறம் திருச்சி எஸ்ஆர்எம்க்கு போனோம். போய் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி அங்கே போய் 20,000 முதல்ல கட்டி எல்லாம் அந்த ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டுக்கு, இந்த டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. டோனருக்கும் பண்ணியாச்சு, போண்டாமணிக்கும் பண்ணியாச்சு. பண்ணி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போகும்போது அந்த டோனர் வந்து இறந்து விட்டார். அப்போ அந்த கிட்னி கொடுக்க முடியல. மேட்ச் ஆகி அந்த கிட்னி கொடுக்க முடியல. அங்கேயே அழுதுட்டார். என்னென்ன இப்படி மேட்ச் ஆகி கொடுக்க முடியலையாண்ணே, செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நைட்டாக இங்கே வந்தார். வந்து மழை சரியான மழை. அந்த மழையிலே ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் வேண்டானே, ஒரு நாள் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்கன்னு டாக்டர் சொல்கிறார். இல்லை நான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி மழையிலே வந்தார். வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் விட்டுட்டு அடுத்த நாள் வந்து சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் பாலச்சந்தர் சார் அவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் கம்பத்துக்கு இந்த மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி இவருக்கு கலெக்டர் தங்கச்சி கல்யாணம் அப்படின்னோடனே நான் எப்படியாச்சும் வந்துடுறேன், போய் இவங்களை போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன்னு சொல்லி மழையிலேயே நனைஞ்சிட்டு வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் மழையிலே நனைஞ்சிக்கிட்டு அங்கே கம்பத்துக்கு வந்தார். வந்தோடனே ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போச்சு. நடக்க முடியல. சரி அப்போ நைட்டாக நம்ம போயிடலாம், ஊருக்கே போயிடலாம் வாங்க, ஹாஸ்பிட்டல் இல்லாட்டி திருச்சி எஸ்ஆர்எம்மில் போய் அட்மிட் பண்ணிடலாம். இல்லைண்ணே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கலெக்டர் தங்கச்சியோட முகூர்த்தத்தை பார்க்காம போகக்கூடாதுன்னு சொல்லி காலையில் முகூர்த்தத்தை பார்த்துட்டு வந்தார். வந்து ஒரு மாதமாக அட்மிட் ஆனாருங்க. அங்கேருந்து வந்து உடம்பு ரொம்ப முடியல. 1 மாதமாக ட்ரீட்மெண்ட்டு, அட்மிட் ஆகி போகிறது வருது டயாலிசிஸ் ஒரு 2 தடவைக்கு 3 தடவை பண்ணாங்க. பண்ணி எவ்வளவோ இது பண்ணியும் கடைசியில் வந்து இந்த மூச்சு திணறல் வந்து நேற்றுக்கு நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மூச்சு திணறல் வந்து ரொம்ப பல்செல்லாம் டவுன் ஆகி போச்சு. டவுன் ஆன உடனே ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்துச்சு, இதெல்லாம் இதாகி போச்சு, பல்செல்லாம் குறைஞ்சி போச்சு, என்ன பண்ணுறது தெரில. டேய் பக்கத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருக்குது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, அங்கே கூப்பிட்டு போ, ஓமந்தூர் போகிற வரைக்கும் வேண்டாம் தாங்காது அப்படின்னா டக்குன்னு குரம்பேட்டைக்கு எடுத்துகிட்டு போனாங்க. குரம்பேட்டை ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர் செக் பண்ணும்போது இல்லை இது உயிர் போய் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அது மாதிரி நல்ல ஒரு மனுஷன். இலங்கையிலேருந்து அகதியாக வந்தான், எதுவுமே கொண்டு வரல. அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் குண்டடிப்பட்டு நடுக்கடலில் விழுந்து செத்து போனாங்க. இவர் குண்டடிப்பட்டு 2 காலையும் குண்டு, ஒரு காலில் குண்டு எடுத்துட்டாங்க, ஒரு கால் முட்டியில் குட்டி எடுக்க முடியல. அது எடுத்தால் நடக்க முடியாதுன்னு சொன்னதால் கடைசி வரைக்கும் குண்டோடு தான் இருந்தார். அப்படி வந்து அந்த குண்டடிப்பட்ட காலோடையே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊருக்கும் போய் அவர் கலை நிகழ்ச்சி நடத்தி ஆடி சம்பாதிச்சு அவருடைய குழந்தைங்களை காப்பாற்றினாங்க. 2 பிள்ளைங்க. ஒரு பொண்ணுக்கு வந்து நம்ம ஐஸ்வரி கணேஷ் ஐயா வந்து இலவச சீட்டு காலேஜில் அவர் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இலவசமாக கொடுத்தாங்க. பையனுக்கு ஒருத்தர் வந்து இலவசமாக சீட்டு கொடுத்தார், +1 சீட்டு. அவரால் இப்போ வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் சுற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால வேறு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியல. பையன் வந்து ஸ்கூல் விட்டு நின்றுட்டு சரிப்பா நான் போய் சம்பாதிக்கிறேன்ப்பா, நான் போய் சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி பையன் போய் வேலைக்கு இப்போ நம்ம பகவதி பாலா கேமராமேன்கிட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து
ஒரு 3-4 மாதமாக வேலை பார்த்துட்ருக்கான். பாப்பா காலேஜ் படிக்குது. என்னென்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, நடக்க முடியாது. இதுக்கு மேலே அவங்க வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல. எத்தனையோ கோடியாக சம்பாதிக்கிறாங்க. காசு பணம் கொடுக்க வேண்டாம், ஆளுக்கு ஒரு 2 நாள் வேலை கொடுத்தாவே அந்த குடும்பம் எப்படியோ சம்பாதிச்சு பழச்சிருப்பாங்க. வேலை இல்லாதனால ஊராக போய் திரிஞ்சு அலைஞ்சி உடம்பை கெடுத்து எந்த கெட்ட பழக்கமும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. அப்பேற்பட்ட மனுஷன் இறந்து போனான். இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல. யாருமே வரல. எல்லா சங்கத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவங்க நல்லா இருக்கும்போதே இப்போ போய் நாங்கள் கேட்டோம், ஹெல்ப் எல்லாம் கேட்டோம், யாருமே எதுவும் செய்யலை. இதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரியல.